அபிராமியே 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 என் செயலால் எதுவும் இயலவில்லை அம்மா செயலால் எதுவும் இயலவில்லை அம்மா உன் செயலே துணையம்மா ஆயக்கலைகள் அனைத்தும் அருள்பவளே அம்மா 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 ஆயக்கலைகள் அனைத்தும் அறிபவளே அம்மா அடியனையும் காத்து அடியனை காத்து அடியனையும் காத்து அருள்வாள் அம்மா அன்பிற்குரிய எங்கள் அபிராமியே 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 வேலவா ஷண்முகா சரவணா ஷடாட்சரா வேலெடுத்து வீசிக்காட்டி வீரவழி வந்தவனே எம்மையும் எம் குலத்தையும் நீதான் காத்துள்ள வேண்டும் தேவா. உன்னருளால் நாடும் நாட்டு மக்களும் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலங்களிலே இந்த குறிஞ்சி நிலத்தை பரிபாலித்து வருகின்ற நம்பி தலைவன் நான். எம்பெருமான் முருகப்பெருமான் அருளால் என் மக்களை அனைவரையும் நலமாக காத்து வருகிறேன். ஆண்டவன் கிருபையால் எனக்கு 7 ஆண் மக்களை கொடுத்திருக்கின்றான் இறைவன். 7 ஆண் மக்கள்.
கொடுத்த இறைவன் எனக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுக்கவில்லையே. எத்தனை ஆண் மக்கள் இருந்தாலும் ஒரு பெண் குழந்தை இருந்தால்தான் அந்த இல்லத்திலே மகாலட்சுமி தவழ்ந்திடுவாராம். தலை சாய்ந்து படுக்கின்ற நேரத்திலே, அப்பா உங்களுக்கு தண்ணி வேண்டுமா, நான் கொண்டு வந்து கொடுக்கவா என்று சொல்வதற்கு ஒரு பெண் குழந்தை இல்லையே, பெண் குழந்தை இல்லையே, பெண் குழந்தை என்று என் குலதெய்வ முருகனத்திலே மன்றாடினேன், அழுதேன், தொழுதேன், அவன் கால்களை பற்றினேன். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றிருந்தேன். வேட்டையாடி களைத்திருக்கின்ற நேரத்தில் திடீரென்று அந்த வனத்திலே ஒரு சப்தம், ஒரு சப்தம், குவா குவா என்ற சப்தம் என் காதுகளிலே குகா 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 என்று ஒலித்தது. குகா என்றால் என்பெருமான் குலக்கர்வருடைய முருகனுடைய பெயராயிற்றே என்று சிந்தித்து என் வலச்செவி கொடுத்து கேட்டேன். அந்த சப்தம் உமா 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 என்றால் என் தாய் உமையவளின் பெயராகிற்றே என்று அந்த சப்தம் வந்த சத்தம் திசையை நோக்கி ஓடினேன் ஓடினேன் ஓடினேன். வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்திலே ஒரு அழகான பெண் குழந்தை. அப்பா, நான் தான் உங்கள் குழந்தை, என்னை வாரி அணைத்து முத்தமிடுங்கள். எனக்கு ஒரு தோற்றம், இது நமக்கு முருகன் கொடுத்த பரிசு, இவள்தான் நமது குழந்தை என்று அந்த குழந்தையின் கரத்தில் எடுத்தேன். ஓடி வந்து என் நிலத்தில் என் மனையாள் நங்கை மோகினியிடம் கொடுத்தேன். அம்மா, இது நமக்கு முருகன் கொடுத்த பரிசு, இவள் தான் நம் குலத்தின் வாரிசு, இவளை நீ வளர்க்க வேண்டும் என்று சொன்னேன். அன்றிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு முன்பாக வளர்த்தாள். முருகனிடம் வேண்டினேன், எனக்கு ஒரு பெண் குழந்தை கிடைத்தால் அவளை உனக்காகவே வளர்க்கின்றேன். என் குல வழக்கப்படி புதிதாக காடு வெட்டி திணை விதைத்து அந்த திணைக்கு அவளையே காவலுக்கு அனுப்பி அந்த திணையை அறுவடை செய்து உனக்கே கொண்டு வந்து அபிஷேகமும் ஆராதனையும் செய்கிறேன் என்று சொன்னேன். என் குழந்தை வள்ளி என்று வளர்ந்து பருவமடைந்திருக்கிறாள். குலவழக்கம் ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பெண்கள் திணைக்காவல் புரிவதும் வழக்கம். அது வழக்கம் மாறாமல் என் மகள் வள்ளியை திணைக்காவலுக்கு அனுப்ப வேண்டும். என் மகன் வீரத்தேவன் நாட்டு மக்களின் நிலைமைகளை அறியச் சென்றிருக்கிறான். அவன் வரவை எதிர்பார்க்கிறேன். அவனை பார்த்து பிறகு